நண்பர்களே, இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நிக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, 1948ல இஸ்ரேல் உருவானப்போ அதை அங்கீகரிச்ச இரண்டாவது முஸ்லிம் நாடு ஈரான் தான். அப்போ இருந்த ஈரான் மன்னர் ஷா இஸ்ரேலோட ராணுவம் மற்றும் பொருளாதார ரீதியா பெரிய அளவுல கைகோர்த்திருந்தாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஆயுதங்களை கூட பகிர்ந்துகிட்டாங்க. ஆனா 1979ல ஈரான்ல நடந்த இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் எல்லாத்தையும் தலைகீழா மாத்துச்சு. ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசா மாறினதுக்கு அப்புறம் இஸ்ரேல ஒரு சட்டவிரோதமான நாடுன்னு அறிவிச்சாங்க. இஸ்ரேல சிறிய சாத்தான், லிட்டில் சேட்டான் அப்படின்னும், அமெரிக்காவை பெரிய சாத்தான் அப்படின்னு ஈரான் கூப்பிட ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து தான் இவங்களுக்குள்ள இந்த தீராத பகை ஆரம்பிச்சது. ஷா மன்னரின் வீழ்ச்சி. 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஈரானை ஆண்ட முகமது ரேசா ஷா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. சொல்லப்போனா இஸ்ரேலுக்கு தேவையான 40% எண்ணெய ஈரான் தான் அப்ப கொடுத்துட்டு இருந்தது. ஆனா ஷா மன்னரோட மேற்கத்திய கலாச்சாரம் மற்றும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரா ஈரான் மக்கள் கொதிச்சு எழுந்தாங்க. அயதுல்லா கொமேனியின் வருகை. பிரான்ஸ்ல நாடு கடத்தப்பட்டிருந்த மதத்தலைவர் அயதுல்லா கொமேனி ஈரான் திரும்பினப்போ அங்க ஒரு பெரிய இஸ்லாமிய புரட்சி வெடிச்சது. ஷா மன்னர் நாட்டை விட்டு ஓடினாரு. கொமேனி தலைமையிலான புதிய அரசு இஸ்ரேலை ஒரு நாடாவே அங்கீகரிக்க மறுத்துட்டாங்க. அவங்க பார்வையில் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீன மண்ணை ஆக்கிரமித்த ஒரு வெளிநாட்டு சக்தி. பெரிய சாத்தான் மற்றும் சிறிய சாத்தான். கொமேனி ஒரு தத்துவத்தை முன்வச்சாரு. பெரிய சாத்தான் அமெரிக்கா, ஏன்னா அவங்க தான் உலக நாடுகளோட அரசியல்ல தலையிடுறாங்கன்னு ஈரான் நம்புச்சு. சிறிய சாத்தான், அதாவது லிட்டில் சேட்டன், இஸ்ரேல். அமெரிக்காவோட ஏஜென்ட்டா மத்திய கிழக்குல இஸ்ரேல் செயல்படுதுன்னு ஈரான் குற்றம் சாட்டுச்சு. இந்த வார்த்தைகள் வெறும் விமர்சனம் கிடையாது, இது ஈரானோட வெளியுறவு கொள்கையாவே மாறிடுச்சு. புரட்சி நடந்த சில மாசத்திலேயே ஈரானிய மாணவர்கள் அமெரிக்க தூதரகத்துக்குள்ள புகுந்து 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் பிணை கைதிகளா வச்சிருந்தாங்க. இது அமெரிக்கா ஈரான் உறவை மொத்தமா துண்டிச்சிடுச்சு. இஸ்ரேல் தன்னோட ஒரே நண்பன் அந்த பகுதியில இழந்துட்டு பெரிய எதிரிய சம்பாதிச்சுக்கிட்ட தருணம் இதுதான். இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பகைக்கு முன்னாடி இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாத் தான் ஈரானோட உளவு அமைப்பான சாவக்க உருவாக்க உதவி செஞ்சாங்க. ஆனா புரட்சிக்கு அப்புறம் அதே சாவக் அமைப்பு கலைக்கப்பட்டு இஸ்ரேலை வேவு பார்க்கவே ஒரு தனி படையை ஈரான் உருவாக்குச்சு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய உதாரணம். கடந்த 40 வருஷமா இவங்க ரெண்டு பேரும் நேரடியா மோதிக்காம ஒரு நிழல் யுத்தம் நடத்திட்டு வராங்க. அதாவது ஈரான் தனக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகள் மூலமா இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் ஈரானோட அணுசக்தி விஞ்ஞானிகளை குறிவைக்கிறதும் ஈரானோட முக்கியமான இடங்கள்ல சைபர் அட்டாக் பண்றதும்னு இந்த மோதல் ரகசியமா நீடிச்சுக்கிட்டே வருது. இப்போ நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. சமீப காலமா சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதும், அதற்கு பதிலா ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுனதும் உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இதனால எப்போ வேணும்னாலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கலாம் அப்படின்ற பதற்றம் நிலவிட்டு இருக்கு. இது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் இல்ல, இது உலக பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். யார் அதிக பலம் வாய்ந்தவர்கள் என்று பார்த்தால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஒரு நேரடி போட்டி கிடையாது. ஏன்னா 2 நாடுகளும் வெவ்வேறு பலங்களை கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல், த டெக் ஜாயண்ட். இஸ்ரேலின் மிகப்பெரிய பலம் அவர்களின் தொழில்நுட்பம். உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை தடுக்கும் ஆரோ 3 ஆகியவை இஸ்ரேலிடம் உள்ளன. மேலும் அமெரிக்காவின் முழுமையான ஆதரவும் நவீன போர் விமானங்களும் F-35 அவர்களுக்கு பெரிய பலம். அயன் டோம் ஒரு டிஜிட்டல் குடை. இது வெறும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு கிடையாது ப்ரோ, இது ஒரு AI பவர்டு அதிசய மென்பொருள். எதிரி நாட்டு ஏவுகணை கிளம்பும் போதே அதன் வேகத்தையும் அது விழப்போகும் இடத்தையும் சில மில்லி செகண்டுகளில் இது கணக்கிடும். ஒருவேளை அந்த ஏவுகணை மக்கள் இல்லாத வெற்று நிலத்திலோ அல்லது கடலிலோ விழும் என்றால் அயன் டோம் அதை சுடாது, காசை மிச்சப்படுத்தும். அதுவே மக்கள் வாழும் பகுதியை நோக்கி வந்தால் மட்டுமே அதை நடுவானிலேயே தாக்கி அழிக்கும். இதன் வெற்றி விகிதம் 90% மேல். ஆரோ 3 விண்வெளி யுத்தம். ஆரோடோம் என்பது குறுகிய தூர ஏவுகணைகளுக்கானது.
ஆனால் ஈரான் போன்ற நாடுகள் வான்வெளிக்கு வெளியே அவுட்டர் ஸ்பேஸ் அனுப்பி தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஐசிபிஎம்ஐ அழிக்கத்தான் இந்த ஆரோ 3 இருக்கிறது. இது பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே சென்றே எதிரி ஏவுகணைகளை தாக்கும் திறன் கொண்டது. அதாவது போர் என்பது பூமிக்கு மேலே விண்வெளியிலேயே தொடங்கிவிடும். F-35 கண்ணுக்கு தெரியாத வேட்டைக்காரன். இஸ்ரேலிடம் இருக்கும் F-35 ரக விமானங்கள் ஒரு ஸ்டெல்த் வகை. அதாவது ஈரானின் ரேடார்களில் இது சிக்கவே சிக்காது. ஈரானுக்கு தெரியாமலேயே அவர்கள் நாட்டுக்குள் புகுந்து முக்கியமான இடங்களை தாக்கிவிட்டு திரும்பும் வல்லமை கொண்டது. இதை இஸ்ரேல் அதிர் என்று அழைக்கிறது. அதன் அர்த்தம் வலிமை மிக்கவன். சைபர் படை யூனிட் 8200. இஸ்ரேலின் பலம் வெறும் ஆயுதங்கள் மட்டுமல்ல, அவர்களின் சைபர் அட்டாக் திறனும் தான். ஈரானின் அணுசக்தி நிலையங்களை ஒரு வைரஸ் ஸ்டக்ஸ்நெட் மூலம் செயலிழக்கச் செய்தது இவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு துப்பாக்கி தோட்டா கூட இல்லாமல் ஒரு நாட்டின் மின்சாரத்தையோ அல்லது அணுசக்தி நிலையத்தையோ முடக்க இவர்களால் முடியும். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடுதான். ஆனா அவங்க தொழில்நுட்பம் எவ்வளவு டீப் அப்படின்னா, எதிரி நாட்டு ஏவுகணை கிளம்புன அடுத்த 5வது செகண்ட்ல இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க மொபைல்ல அலர்ட் போயிடும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வேலை செய்யுது. இதத்தான் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிலிட்டரி இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானின் பலம் அவர்களின் ஏவுகணை படை, மிசைல் ஆர்சனல். மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் படைகளை ஈரான் வைத்துள்ளது. அவர்கள் நேரடியாக போரிடுவதை விட லெபனான், ஹெஸ்புல்லா, ஏமன் ஹூத்தி போன்ற நாடுகளில் உள்ள தங்கள் ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேலைச் சுற்றி வளைத்து தாக்கும் ப்ராக்ஸி வார் முறையில் கைதேர்ந்தவர்கள். எண்ணிக்கையே பலம், குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. இஸ்ரேலிடம் விலையுயர்ந்த அயன் டோம் இருக்கலாம், ஆனால் ஈரானிடம் இருப்பது ஏவுகணைகளின் பெருங்கடல். ஒரு ஏவுகணையை தடுத்தால் இஸ்ரேல் பல லட்சம் ரூபாய்களை செலவழிக்க வேண்டும். ஆனால் ஈரான் ஒரே நேரத்தில் 500 முதல் 1000 மலிவு விலை ஏவுகணைகளையும் காமிகாசி ட்ரோன்களையும் ஏவும்போது எந்த ஒரு தற்காப்பு அமைப்பும் திணறிப்போகும். சேச்சுரேஷன் அட்டாக். இதுதான் ஈரானின் மாஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏவுகணைகளின் சொர்க்கம், அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ். ஈரான் தனது ஏவுகணைகளை தரையடியில் உள்ள மலைகளுக்கு கீழே ஏவுகணை நகரங்களாக, மிசைல் சிட்டிஸாக கட்டி வைத்துள்ளது. இது செயற்கைக்கோள் படங்களிலேயே தெரியாத அளவுக்கு ஆழமானது. அங்கிருந்து நேரடியாக ஏவுகணைகளை ஏவும் வசதி அவர்களுக்கு உண்டு. இதில் கைபர் ஷேக்கன் மற்றும் ஃபத்தாஹ் போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒளியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை. ட்ரோன் புரட்சி, த ட்ரோன் கேம். ஈரானின் ஷாஹேத் வகை ட்ரோன்கள் இன்று உலகையே மிரட்டுகின்றன. உக்ரைன் போரில் கூட இவை பயன்படுத்தப்படுகின்றன. இவை மிக குறைந்த உயரத்தில் பறப்பதால் ரேடார்களில் சிக்காது. ஒரு சிறிய மோட்டார் பைக் இன்ஜின் சத்தத்தோடு வரும் இந்த ட்ரோன்கள் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி வெடிக்கக்கூடியவை. சுற்றி வளைக்கும் வியூகம், த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஈரான் நேரடியாக இஸ்ரேலோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் உருவாக்கியதுதான் ப்ராக்ஸி ஆர்மி. லெபனான், ஹெஸ்புல்லா. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் லட்சக்கணக்கான ராக்கெட்டுகளுடன் தயாராக இருக்கும் படை. ஏமன், ஹூத்தி. செங்கடல் வழியாக வரும் கப்பல்களை தாக்கி இஸ்ரேலின் பொருளாதாரத்தை முடக்குபவர்கள். ஈராக், சிரியா. இங்கிருந்து ஈரான் தனது ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி திருப்ப முடியும். இதன் மூலம் இஸ்ரேலை நாலாபுறம் ஒரு நெருப்பு வளையத்திற்குள், ரிங் ஆஃப் ஃபயர், ஈரான் வைத்துள்ளது. ஈரானோட வியூகம் என்ன தெரியுமா? நேரடியா மோதாத, ஆனா எதிரிய நிம்மதியா தூங்க விடாத. இஸ்ரேல் ஒரு ஏவுகணைய தடுத்தா ஈரான் அடுத்த 10 ஏவுகணைய அனுப்பும். ஒரு கட்டத்துல இஸ்ரேலோட தற்காப்பு ஏவுகணைகளை, இன்டர்செப்டர்ஸ், தீந்து போற நிலைமை வரும். அந்த தருணத்துக்காக தான் ஈரான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் போர் இல்ல, இது ஒரு பெரிய செக்மேட் கேம். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உலக அரசியல் வல்லுநர்கள் கணிக்கும் 3 முக்கிய மாற்றங்கள். நேரடி மோதல் அதிகரிக்கலாம். இதுவரை ரகசியமாக நடந்த நிழல் யுத்தம் இப்போ நேரடி ஏவுகணை தாக்குதலாக மாறியிருக்கு. இதனால் இஸ்ரேல் ஈரானின் முக்கியமான எண்ணெய் கிணறுகள் அல்லது அணுசக்தி மையங்களை குறிவைக்க வாய்ப்பு அதிகம். அப்படி நடந்தால் அது ஈரானின் பொருளாதாரத்தை நிலைகுலையச் செய்யும். அணு ஆயுத போட்டி. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை வேகப்படுத்த வாய்ப்புள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை அடைந்துவிட்டால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் அதிகாரத்தையே மாற்றிவிடும். இதை தடுக்க இஸ்ரேல் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கலாம்.
உலக பொருளாதாரம் பாதிப்பு. போர் தீவிரமடைந்தால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயரும். இது இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் பெட்ரோல், டீசல் விலையை ஏற்றி விலைவாசி உயர்விற்கு வழிவகுக்கும். ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முடக்கம். போர் தீவிரமடைந்தால் ஈரான் உலகத்தோட முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடும். அப்படி நடந்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 200 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியமில்லை. இது ஒட்டுமொத்த உலகத்தையும் பொருளாதார நெருக்கடியில தள்ளும். நண்பர்களே, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருப்பதாக உலக நாடுகள் நம்புறாங்க. ஆனா இஸ்ரேல் அதை இதுவரை ஒத்துக்கல. இன்னொரு பக்கம் அமெரிக்கா நேரடியாக போர்ல இறங்குமாங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அமெரிக்கா உள்ளே வந்தால் அது 3வது உலகப் போருக்கு கூட வழிவகுக்கலாம். இப்போ எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, இதுல யார் செய்யறது சரி, யார் செய்யறது தப்பு? இத நம்ம 2 பக்கத்துல இருந்தும் பார்க்கணும் ப்ரோ. இஸ்ரேல் தரப்பு நியாயம். இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு சின்ன நாடு, எங்களை சுத்தி இருக்கிற நாடுகள் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா ஈரான் தனக்கு ஆதரவான ஹமாஸ், ஹிஸ்புல்லா மூலமா எங்க மக்கள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அதனால எங்களை நாங்க பாதுகாத்துக்க, செல்ஃப் டிஃபென்ஸ், பதில் தாக்குதல் நடத்துறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நாடா அவங்க பாதுகாப்பு அவங்களுக்கு முக்கியம். அதே சமயம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் மேல நடத்துற அநியாயங்களை எங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சிரியால இருக்கிற எங்க நாட்டு தூதரகம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது சர்வதேச சட்டப்படி தப்பு. எங்க நாட்டு அதிகாரிகளை அவங்க கொல்றப்போ நாங்க திருப்பி அடிக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான தவறு எங்கே? இங்கதான் நாம யோசிக்கணும் ப்ரோ. போர்னு வந்துட்டா 2 பக்கமுமே உயிரிழப்புகள் நடக்குது. அதுல சம்பந்தமே இல்லாத சாதாரண மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஈரான் ஏவுகணை விட்டாலும் சரி, இஸ்ரேல் குண்டு போட்டாலும் சரி, கடைசியில ரத்தம் சிந்தறது என்னவோ அப்பாவி மக்கள் தான். யார் பக்கம் அதிக பலம் இருக்குங்கிறத விட யார்கிட்ட அமைதிக்கான வழி இருக்குங்கிறது தான் இப்போ இருக்கிற நிஜமான கேள்வி. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது 3வது உலகப் போருக்கு, வேர்ல்டு வார் 3க்கு வழிவகுத்துடும். இந்த மோதல்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்ரேலா இல்ல ஈரானா? கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று உலகப் போருக்கு வித்திடும் அளவுக்கு எதிரிகளாக மாறியிருப்பது காலத்தின் கொடுமைதான். இந்த மோதல் இதோட முடியுமா இல்ல இன்னும் பெருசாகுமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. அடுத்த வீடியோல இதைவிட சுவாரஸ்யமான ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.